வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 44 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து கட்டிங்கோட மெஷர்மெண்ட்டு. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அவங்கள அளந்தது அப்படியே எழுதியிருக்கேன், வரைஞ்சோ வச்சுருக்கேன். மார்பு சுற்றளவு 44, இடுப்பு சுற்றளவு 38 ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். அவங்களுக்கு கை உயரம் 8, அதோட சுற்றளவு 15, செஸ்ட் பாயிண்ட் உயரம் 12, கீழே வந்து அது ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 15. ஃப்ரண்ட் நெக்கு 6லேருந்து வளைச்சி 10 வரைக்கும் வளைச்சிட்டு போகணும். பேக் நெக்கு 8 வச்சுட்டு அதையும் நம்ம வளைச்சி ரவுண்ட் நெக்கு என்ன நெக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நான் அப்படியே வரைஞ்சி மெஷர்மெண்ட்டை நோட்டில் நான் அவங்கள அளவு எடுத்துகிட்டு எழுதி வச்சுக்கினேன். அதை எப்படி துணியில் அப்ளை பண்ணுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 44 இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நம்ம 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து 48 இன்ச்சு. 48 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு வச்சுட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 13. இவங்களோட ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு 15 வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே 6 இன்ச்சு விட்டுட்டு கீழே 6 இன்ச்சு விட்டுட்டு மொத்தம் 16 வச்சுக்கிட்டு நம்ம அளந்து எடுத்துக்கணும். நெக்கோட உயரம் 8 வச்சுருக்கேன். ஷோல்டரோட உயரம் அகலம் வந்துட்டு 3.5 இன்ச்சு கட்டிங் விட்டுட்டு 3.5 இன்ச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இங்கே வச்சிடணும். மொத்தம் 7 இன்ச்சு. ஆம்கோலோட உயரம் 6 வச்சுருக்கேன். அப்புறமா நம்ம நெக்காண்ட இருந்து அளந்து 12 இன்ச்சு வச்சுட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 13, 1/2 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இதுதான் வந்து பேக்கோட கட்டிங்கு. மொத்தம் இவங்க வந்து 7 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு நெக்கு வெட்ட போகிறோம். அதனால நெக்கு கடைசியாக தான் வெட்டணும். இப்போ நான் ஒன்று வெட்டினதுனால அதை பானைக்கு விட்டுருக்கேன். மீதி எல்லாம் வேறு நெக்கு வெட்டுவேன். இவங்க வந்து வேலைச்சேரிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே இவங்களோட வீடியோ போட்டிருப்பேன். 10 ப்ளவுஸு கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ தீபாவளிக்கு மொத்தமாக ஒரு 7 ப்ளவுஸை 2 சுடிதார் அமைச்சிருக்காங்க. அவங்களோட கட்டிங் தான். அங்கே வந்து இங்கே டன்ஸோ பண்ணி என் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் பேக் கட்டிங். 3.5 இன்ச்சு துணியை விட்டுட்டு 3.5 இன்ச்சு கட்டிங் பண்ணிட்டு 3 நம்ம வச்சுக்கணும். மொத்தம் 7 இன்ச்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு அளவும் நான் இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி இதை பாருங்கள். துணியை வந்து 2 ஒரு கிளாத்தையும் 2 நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் 2 ஒரே சேமாக இருக்கிறதுனால 5 துணியை நான் ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். இதுதான் மொத்தம் இவங்களோட ப்ளவுஸ் வந்து மொத்தம் இதுதான். நான் தைச்சிட்ட பிறகு போடுறேன் ஒன்றுத்தையும். இப்போது லைனிங் தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது பேக்கோட அளவு. இப்போது ஸ்லீவோட அளவு பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்து 9.5 இன்ச்சு. இந்த பாருங்கள், ஆம் ஹோல் அளவு 9. நான் 19 சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு 9 வச்சுருக்கேன். அண்டர் ஆர்ம்ஸ் வந்து 8. கை சுற்றளவு வந்து கொஞ்சம் லூஸாக கேட்டிருக்காங்க. டைட்டுனா 15, லூஸு 16 வச்சுருக்கேன் நான். ஸ்லீவோட உயரம் 7.5. இங்கே 3 இன்ச்சுக்கு கீழே டவுன் பண்ணிவிட்டு 4.5 இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்சிக்கணும். இது ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துக்கணும். இது பேக்கு. ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எப்படி எடுக்கணும்னு அதை பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி வரும். 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் வந்து நம்ம வளைச்சி வெட்டி எடுத்துக்கணும். இதுதான் வந்துட்டு ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எப்படி வெட்டணும் நான் அதில் போட்டு வச்ச கிராஸ் நெக்குக்காக போட்டிருக்கேன், உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக. இப்போ ஃப்ரண்ட்டு நான் ஒவ்வொன்றுத்துலேயும் சொல்லித்தரது மெத்தடே தான். நீங்கள் ஒன்றை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டராண்ட 1/2 இன்ச் விடணும். நெக்காண்ட இந்த மாதிரி கிராஸாக விடணும். விட்டுட்டு ஆம் கோல் சைடுக்கா இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டிக்கு இங்கே ஒரு 3 இன்ச்சு, ஹூக் பக்கமாக ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துக்கணும். இவங்களோட பாயிண்ட்டோட உயரம் 12. இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள், 12, 3.5 இன்ச்சு உயரம் வச்சுட்டு இங்கேருந்து ஊக்பட்டியாண்டேருந்து 3 + 2 5.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 2 அப்படி நம்ம முக்கோணம் மாதிரி வரைஞ்சி இங்கே மார்க் பண்ணிக்கணும். நெக்கோட உயரம் 6.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா மார்பு சுற்றளவு 12 வச்சுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். முக்கியமாக எல்லாத்துலேயும் கவனிக்க வேண்டியது ஷோல்டராண்ட 1/2 இன்ச்சு, ஊக்கு பக்கம் 1/2 இன்ச்சு, கை பக்கம் இது 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு, அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட கட்டிங். ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்லி தந்திருப்பேன். இதே மாதிரி தான் இருக்கும். இதே தான் நீங்கள் மேனேஜ் பண்ணி கட் பண்ணி
எடுக்கணும். பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போது மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கிராஸாக போடணும். கிராஸாக போட்டுட்டு இதை பாருங்கள், இப்படி தான் போடணும். ஆம்கோல் சைடுக்காக இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் அழகாக இருக்கும். ஸ்லீவ் அந்த கரை பக்கமும், பேக் இந்த கரை பக்கம், ஃப்ரண்ட்டு வந்து இப்படி சென்டரில் போட்டு கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல லைனிங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெயின் துணியை ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். லைனிங் தான் ஒன்றா கட் பண்ண முடியும், மெயின் துணியை தனித்தனியாக தான் கட் பண்ணணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.